ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக MIUI 14 அப்டேட்டை பற்றின நிறைய லீக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த MIUI 14 வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் எந்தெந்த மொபைல்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Xiaomi வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு மேஜர் MIUI அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக டிசம்பர் மந்தில் சைனாவில் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து குளோபல் அண்ட் இந்தியாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து MIUI 13 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் இந்த இயர் வந்து Xiaomi 13 சீரிஸோட இந்த MIUI 14 அப்டேட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் MIUI 13 அப்டேட்டுமே மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் வரல. உங்கள் மொபைல் MIUI 13க்கு எலிஜிபிளாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, MIUI 14 அப்டேட்டோட ஃபியூச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற MIUI 14ஓட ஃபீச்சர்ஸ் வந்து லீக்டு ஃபீச்சர்ஸ். ஒன்ஸ் இந்த அப்டேட் வந்து சைனாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். MIUI 13லேயே ஃபீச்சர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் இந்த MIUI 14ஓட பர்ஃபார்மன்ஸுமே 13 விட இன்னுமே பெட்டராகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. MIUI 14ஓட ஃபிர்ம்வேர் கோர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கனால ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்டராகவும் இருக்கும். மொபைலில் நம்ம எந்த ஒரு ஆப்ஸும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் பேக்ரவுண்டில் சிஸ்டம் ஆப்ஸ் வந்து ரேம் அண்ட் மெமரியை யூஸ் பண்ணும். ஸோ இதனாலையுமே சம்டைம்ஸ் வந்து மொபைல் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமையும் MIUI 14 அப்டேட்டில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு சைனா ரோமில் மட்டும். அண்ட் அடுத்து உங்கள் மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்க டிஃபால்ட்ஸ் ஆப்ஸான கேலண்டர், கால்குலேட்டர், மியூசிக், வீடியோ இந்த மாதிரியான ஆப்ஸையும் இந்த MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இந்த ஃபீச்சர் வந்து MIUI 12.5லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் ஆப் செட்டிங்ஸில் அன்இன்ஸ்டால்டு சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும். பட் இப்போ வரைக்கும் சிஸ்டம் ஆப்ஸை நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியலை. பட் ஆஃப்டர் இந்த MIUI 14 அப்டேட்டுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் இருக்க உங்களுக்கு தேவையில்லாத டிஃபால்ட் சிஸ்டம் ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் ஹோம் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நிறையவே நியூ விட்ஜெட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்ட் ரெக்கார்டர், கிளாக், டைமர், வெதர் அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரியான சிஸ்டம் ஆப்ஸையும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த MIUI 14ல் கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்லையுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் MIUI 14ல் ஐகான்ஸ்க்கு நிறையவே அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐகான்ஸோட சைஸையுமே நம்மளால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஃபீச்சர் வந்து இந்தியாவுக்கு வருமானு இன்னும் அஃபீஷியலாக தெரியலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் MIUI 14ஓட கம்ப்ளீட் சேஞ்ச் லாகுமே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து MIUI 14ஓட சைனா ரோம்க்கான சேஞ்ச் லாக். இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே குளோபல் அண்ட் இந்தியாவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு MIUI இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து சைனா ரீஜியனில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ குளோபல் அண்ட் இந்தியாவில் இந்த MIUI 14 அப்டேட் வந்து அஃபீஷியலாக லான்ச் ஆகும்போது இதோட ஃபீச்சர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அடுத்து இந்த MIUI 14 அப்டேட்டுக்கான ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பில்டு வந்து எந்தெந்த மொபைல்ஸ்க்கெலாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இப்போ பார்ப்போம். சைனாவை பொறுத்த வரைக்கும் Xiaomiயோட 12 சீரிஸ் அண்ட் ரெட்மியோட K50 சீரிஸ்க்கு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன் இந்த வெர்ஷனில் தான் MIUI 14க்கான ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பில்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. குளோபல் அண்ட் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆக போகிற Xiaomi 13 சீரிஸும் இந்த 12T ப்ரோவும் தான் ஃபர்ஸ்ட் பீட்டாவை ரிசீவ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற இந்த டிவைசஸும் சைனா ரோமில் MIUI 14க்கான ஃபர்ஸ்ட் பில்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் சைனா ரோமில் இந்த MIUI 14க்கான பைலட் டெஸ்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பட் ஒன்லி சைனா ரோம் யூசர்ஸ் மட்டும்தான், அதுவும் ப்ரௌசரில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக சைனா ரோமை விட்டுட்டு இந்த அப்டேட் வந்து எப்போ குளோபல் அண்ட் இந்தியா ரோமுக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு இப்போ பார்ப்போம். சைனாவில் இந்த MIUI 14 வந்து டிசம்பர் மந்தில் லான்ச் பண்ணாங்கன்னா குளோபலில் ஜனவரி மந்தோட எண்ட் ஆர் பிப்ரவரியில் லான்ச் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சேம் இந்தியாலையும் பிப்ரவரி மந்தோட எண்டில் இதை லான்ச் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சைனாவில் Xiaomi 13 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட்டில் இந்த MIUI 14ஐயும் டிசம்பர் 1 வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அகைன் வந்து லான்ச் ஈவெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 7 PM சைனாவில் MIUI 14 வந்து Xiaomi 13 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ முடிஞ்சால் லைவ் ஈவெண்ட்டை நானும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சைனாவில் இந்த MIUI 14 அஃபீஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். குளோபல் அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து லான்ச் ஆக போகிற ரெட்மி Note 12 சீரிஸோட இந்த MIUI 14 லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சைனாவில் லாஸ்ட் மந்தே ரெட்மி Note 12 சீரிஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு.
ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த MIUI 14 அப்டேட் வந்து அஃபீஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த MIUI 14க்கான எக்ஸ்பெக்டட் டிவைஸ் லிஸ்ட்டை பற்றியும் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்டேட்டட் லிஸ்ட்டை பற்றின வீடியோ வேணுமானோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு MIUI 13 அப்டேட்டே வரல. ஸோ நீங்கள் MIUI 14க்கு வெயிட் பண்ணுறீங்களானோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.